worship you, Lord. We worship you, Lord. Hallelujah. We worship you. We praise you, Lord. Neer nallava sarva vallava ummai pol veru devanillai. Neer nallava sarva vallava ummai pol veru devanillai. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவர் கனத்திற்கு பாத்திர, நீர் மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. Praise your holy name, O Lord. நம்முடைய தேவன் நல்லவர். நல்லவர் என்றால் நல்ல நேரத்தில் மாத்திரம் நல்லவர் இல்லை, எல்லா நேரத்திலும் அவர் நல்லவர். ஹல்லேலூயா. காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், நம்முடைய தேவன் மாறவே மாட்டார். அவர் இருக்கிற வண்ணமாகவே எப்பொழுதும் இருப்பார். அவர் நல்ல தேவன். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை, தேவன் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா
you, Lord. We praise your holy name, O Lord. We thank you, Lord. அவர் நல்லவர், அவர் நல்லவர், இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். அவர் நல்ல துணையாளர், நல்ல தேற்றரவாளர், நல்ல தேவன். அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். எத்தனை பேருக்கு இயேசு நல்லவர்? பாடுவோமா? God is so good. God is so good. God is so good. Is so good God. நீ நல்லவர். எழும்பி நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்முடைய மேய்ப்பனாய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அவர் நல்லவராய் இருக்கிறபடியால் எனக்கு நன்மையே செய்கிறார். கர்த்தர் எந்தன் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையேனே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்துகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார். தேவனை நடத்துகிறார். இந்த பாடல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரியாவிட்டால் கற்றுக்கொள்ளலாம். ரொம்ப சுலபமான ஒரு பாடல். 23ஆம் சங்கீதத்தை பாடலாய் பாடி நாம் கர்த்தரை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் எந்தன் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையேனே. கர்த்தர் எந்தன் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையேனே.
ஹalleluya. கரங்களை தட்டி அவருக்கு மகிமையை நாம் செலுத்துவோமா? ஹalleluya. Thank you Lord. இந்த மேய்ப்பர் யார் தெரியுமா? வெறும் புல்லுள்ள இடங்கள், அமர்ந்த தண்ணீர் இருக்கிற இடம் மாத்திரம் நம்ம கூட வர்றவர் இல்லை. நம்முடைய நல்ல மேய்ப்பர் யார் என்று சொன்னா, மரண இருளின் வழியாக ஒரு ஆடு நடந்து போகும்போது அந்த ஆட்டை கைவிடாம கூடவே வர்றார். அதுதான் ஒரு நல்ல மேய்ப்பனுடைய அழகு. பாருங்க, ஒரு நல்ல மேய்ப்பன் ஆண்டவர் சொன்னார், என் ஜீவனை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். நிறைய பேர் நம்மோட வந்து இன்ப நேரங்கள்ல, வெற்றியின் நேரங்கள்ல, புகழ்ச்சியின் நேரத்துல, நம்முடைய ஆனந்தமான உயர்ந்த இடங்கள்ல நம்மளோட நடக்கிறதுக்கு நிறைய பேர் ஆயத்தமா இருப்பாங்க. ஆனா ஆபத்தின் நேரத்துல நம்ம குழியில இறங்கும் போது, நம்முடைய பாதங்கள் சறுக்கலான இடங்கள்ல இருக்கும்போது, நம்முடைய வாழ்க்கைகள் தாழ்விடங்களுக்கு இறங்கும் போது அங்க நிறைய பேர் நம்மோட வரமாட்டாங்க பாருங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் யாருன்னா, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. What a good God we serve. What a good God we serve. எவ்வளவு நல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒரு அருமையான தேவன் நம்மோடு இருக்கிறார். நான் யோசித்து பார்த்தேன், அந்த ஒரு முறை ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு பிரயாணமாய் போனானா. நிச்சயமா அவன் நிறைய பணம் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அவனை சந்திக்க வந்தது யாருன்னா கள்ளர்கள் தான் வந்தாங்க. அவனுடைய எல்லாவற்றையும் பறித்து கொண்டாங்க. அவனை குற்றுயிராய் விட்டு விட்டு காயத்தோடு வேதனையோடு அவனை கிட்டத்தட்ட சாகர நிலைமையில விட்டுட்டு போயிட்டான். அந்த வழியாக அவனை தவிர இன்னும் 2 பேர் வந்தாங்க பாருங்க. ஒரு ஆசாரியன், ஒரு லேவியன் வந்தாங்க. இவங்க 2 பேருமே அவனை விட்டு கடந்து போனாங்களாம். ஆனா இவங்க 2 பேர் யார் தெரியுமா? ஒரு லேவியன், ஆசாரியன் யாருன்னா, மனுஷனுக்கும் தேவனுக்கும் நடுவாக நின்று அவன் ஊழியம் செய்கிறவன் தான் ஒரு லேவியன். நான் யோசித்து பார்த்தேன், ஒருவேளை அந்த மனுஷன் பெட்டி பெட்டியா தங்கத்தையும் வெள்ளியும் வச்சுட்டு அவன் வழியில உட்கார்ந்துருந்தான், நிச்சயமா லேவியன் வந்து அவனுக்கு உதவி செஞ்சிருப்பான். ஆனா இப்பொழுதும் அவன் குற்றுயிரா கிடக்கிறான் பாருங்க. குற்றுயிரா கிடக்கிறான், அவன் தாழ்வில் இருக்கான் அப்படின்னு உடனே போயிட்டாங்க. ஆனா நம்முடைய இயேசு சுவாமி எப்போ வந்தார் தெரியுமா? நம் குற்றுயிராய் கிடக்கும் போது நல்ல சமாரியனாக இறங்கி வந்தார். இந்த காலையில் நீங்க ஒன்ற தைரியமா இருக்கலாம். என்னுடைய உயர்வுகள்ல மாத்திரம் அல்ல, என் தாழ்வுகள் என்னோடு நடக்கிற ஒரு தேவனுடைய கரம். There is a hand of God that walks with me through the valleys and the depths of life. நான் தாழ்வுல இறங்கும் போது என்னை கைவிடாமல், என்னை விட்டு விலகாமல் நடக்கிற ஒரு கரம் என்னோடு இருக்கிறது. ஆழத்தில் நின்று நான் கூப்பிடுவேன். என்னை வந்து தப்பு வைக்கிற ஒரு கரம் இருக்கிறது. ஆழத்தில் நின்று நாம் கூப்பிடுவோம், ஆத்திரமாய் வந்து தப்பு வைப்பார். ஆழத்தில் நின்று நாம் கூப்பிடுவோம், ஆத்திரமாய் வந்து தப்பு வைப்பார். கப்பலின் பின்னாடி நீத்திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடுண்டு கவலையே. கப்பலின் பின்னாடி நீத்திரை செய்திடும் பாடுவோமா சேர்ந்து? எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களை மறைவிடம் பக்கவல பாதுகாப்பும் திக்கற்றில் இயேசுவே அடைக்கலம். பக்கவல பாதுகாப்பும் திக்கற்றில் இயேசு
இயேசுவின் அடைக்கலம், பக்கபலம், பாதுகாப்பு, இக்கட்டில் இயேசுவின் அடைக்கலம். ஹல்லேலூயா. இதை போல ஒரு நேசர் இந்த உலகத்துல உண்டா? இதை போல ஒரு நண்பன் இந்த உலகத்துல உண்டா? ஒருவரும் இல்லை. ஒரு முறை இங்கிலாந்துல ஒரு போட்டி வைத்தார்களாம். நண்பன் அப்படின்ற வார்த்தைக்கு ஒரே வரியில அர்த்தம் சொல்லணும். In one line you have to describe a true friend. அநேகர் அந்த போட்டியில பங்கு பெற்று நண்பன்னா யாரு அப்படின்றத அழகா ஸ்லோகன் எழுதினாங்க. அதுல பரிசு பெற்ற ஸ்லோகன் என்ன தெரியுமா? The slogan was this, the statement was this: a true friend is someone who walks inside your door when the whole world walks out. உலகம் முழுவதும் வெளிநடப்பு செய்யும் போது உன் வீட்டிற்குள் உள்ளே வருபவன் உண்மையான நண்பன். உலகம் முழுவதும் வெளிநடப்பு செய்யலாம், நம்முடைய ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார். அவர் வந்தவர் போகவே மாட்டார். He is always there. நம்ம வாழ்க்கை கீழ் மட்டத்துக்கு போலாம், கீழ் தட்டுக்கு போலாம், அங்கேயும் அவருடைய கரம் நமக்கு கை நீட்டப்பட்டிருக்கும். தாவீது சொன்ன, ஆண்டவருடைய சமூகத்தோடு நான் எங்க போவேன்? நான் வனாந்திரத்துக்கு போனா அங்க இருக்கிறீங்க, நான் மலை மேல போனா அங்க இருக்கிறீங்க, ஆகாயத்தின் சிறகுகளை நான் அடிச்சு ஒரு பறவையை போல பறந்து மேல எழும்னா அங்க இருக்கிறீங்க, என் படுக்கையை எடுத்துட்டு நானு பாதாளத்தின் கீழே கடலுக்கு கீழே நான் படுக்கையை விரிச்சா அங்கே உம்முடைய கரம் என்னை தேடி வருது. ஆண்டவரே, நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்ல ஆண்டவர். உயர்வுகள்ல, சந்தோஷங்கள்ல, வெற்றிகள்ல நம்மோட கொண்டாடிட்டு நம்முடைய தாழ்மையில, நம்முடைய தனிமையில, நம்முடைய தாழ்விடங்கள்ல இறங்காம மறந்து போகிறவர் அல்ல. ஆழத்திலிருந்து நான் கூப்பிட்டேன், என் சத்தத்திற்கு செவி கொடுத்தேன். இந்த ஏழை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் அவன் எடுக்கண்களுக்கெல்லாம் அவனை விலக்கி. நாம் பாடின பாடல் எவ்வளவு அருமையானது. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினியிலே போடப்பட்டார்கள். அவர்களோடு நடக்க எந்த மனுஷனும் வரல. தேவன் வந்தார். தேவன் வந்தார். நான் யோசித்து பார்க்கிறேன், தானியேலை யோசித்து பாருங்க. ஒரு உத்தமனாக தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலகின ஒரு மனுஷன், ஆகாரத்தினால் தன்னை கரைப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய சரீரத்தை பரிசுத்தமா வச்சுக்கிட்டான். ராஜாவின் ஆகாரத்தை கூட நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு துணிச்சலா ஆண்டவருக்காக நின்றான், வைராக்கியமா நின்றான். ஒரு நாளைக்கு 3 வேளை தவறாமல் ஜெபித்தான். தேசத்தின் சட்டம் தனக்கு விரோதமா இருந்தாலும் தேவன் மேல் பக்தி வைராக்கியத்தோடு ஜெபித்தான். தேவன் அவனுக்கு வானத்தின் தரிசனங்களை, மறைபொருள்களை அவனுக்கு தேவன் வெளிப்படுத்தி கொடுத்தார். அவ்வளவு ஒரு வல்லமை உள்ள ஒரு தேவதாசன் தானியேல். ஆனால் அவனுக்கு இந்த உலகம் கொடுத்தது சிங்கத்தின் கெவி. அவனை ஒரு குழியில போட்டு சிங்கங்களோடு உட்கார வச்சுட்டாங்க. அவனை தப்புவிக்க யாருமே இல்லை. ராஜாவால கூட முடியல. தனியாக ஒரு இரவு முழுவதும் ஒரு பக்திமான், தேவனுக்காக வைராக்கியமாய் நின்றவன், ஆண்டவருடைய கற்பனைகளை மறவாமல் கை பற்றினவன், பின்பற்றினவன் குழியில உட்கார்ந்திருக்கான். ஆனா அவன் சொல்லுவான், ஆண்டவர் எனக்கு முன்னாலேயே தூதர்களை அனுப்பி சிங்கத்தின் வாயை தேவன் கட்டி போட்டார். அந்த குழியில ஒருவரை இறங்க முடியாது, ஆனா தேவன் இறங்குவார். இன்னைக்கு உங்க வாழ்க்கை ஒரு குழியில இருக்கிற வாழ்க்கையை போல இருக்கலாம். ஏதாவது ஒரு காரியத்தை நினைச்சு நீங்க ரொம்ப பயந்து போயிருக்கலாம், தனிமையில இருக்கலாம், வேதனை உங்கள் இருதயத்தை நிரப்பி இருக்கலாம், அந்தகாரத்தின் இருள் உங்களை சூழ்ந்திருக்கலாம். ஒருவரும் உங்களோடு இந்த சூழ்நிலையை பகிர்ந்து கொள்ள முடியாத நிலையில நீங்க இருக்கலாம். விசுவாசிங்க, கர்த்தருடைய கரம் அங்கே நீட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கரம் அங்கே நீட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கரம் அங்கே நீட்டப்பட்டிருக்கிறது. ரபா கபாலா ரபா ஷந்தலா ரபா. We worship you, Lord.
நம்முடைய ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள்ல ஒரு நல்ல பெயர் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி. எங்க லீலி? பள்ளத்தாக்கு. நாம பள்ளத்தாக்குக்கு போனாலும் பயப்பட வேணாம், அங்கே நமக்கு லீலி புஷ்பமாய் அவர் நமக்காக இருப்பார். சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பாடுவோம். சாரோனின் சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. ஆத்தும நேசரே, உம் நேசம் இன்பமே, பூரண ரூபமே, பழுதொன்றும் இல்லையே. ஆத்தும நேசரே, உம் நேசம் இன்பமே, பூரண ரூபமே, பழுதொன்றும் இல்லையே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. வருவேன் என்று உரைத்தவர் சீக்கிரம் வருகிறார், வாக்கு மாறாதவர் தாமதம் செய்யாரே. வருவேன் என்று உரைத்தவர் சீக்கிரம் வருகிறார், வாக்கு மாறாதவர் தாமதம் செய்யாரே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் சாரோனின் சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் சாரோனின் சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலை, உள்ளத்தின் நேசம். ஒரு கிறிஸ்தவன் எந்த நிலையில போனாலும் பயப்பட வேணாம். எந்த நிலைக்கு போனாலும் சரி, நம்ம வாழ்க்கை மேல உயரலாம் தாழலாம், எந்த நிலையில போனாலும் ஒரு உண்மை ஒரு சத்தியம் மாறவே மாறாது. நம்மோடு கூட ஒரு கரம் வருகிறது, ஒரு கரம் நம்மோடு கூட வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேர் நினைக்கிறாங்க 2 மடங்கு ஆசீர்வாதம் கிடைத்தாதான் கர்த்தர் கூட இருக்கிறாரு, 10 மடங்கு 100 மடங்கு கிடைச்சா கர்த்தர். நோ, இருக்கிறதெல்லாம் இழந்து போனாலும் கர்த்தர் கூட இருக்கிறாரு. நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர், வாக்கு தத்தத்தில் மாறாதவர், நம்மோடு இருப்பேன் என்று நம்மை கரம் பிடித்தார். அந்த கரத்தை விட்டு விலகவே மாட்டார். வழுவவே வழுவாத ஒரு கரம் நம்மோடு கூட இருக்கிறது. உலகம் நம்ம வசதியா சந்தோஷமா பிரச்சனை இல்லாம இருக்கும்போது நம்மோடு நின்று நம்மோடு தங்களை ஒருவராக காட்டிக்கொள்றதுக்கு உலகத்துக்கு பிரச்சனையே கிடையாது. என்றைக்கு நமக்கு குறைவு வருதோ, தாழ்மையில் இருக்கிறோமோ, நம்மை பார்க்கறது கூட யாரும் விரும்ப மாட்டாங்க. பாருங்க, யோபு அப்படிதான் போனான். அவனோட வாழ்க்கையில எல்லாம் இழந்து போகும்போது வேதம் சொல்லுகிறது, வேலைக்காரனை கூப்பிட்டா கூட திருப்பி பார்க்கலையா. அதுதான் உலகம். நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? நான் புழுதியில கிடக்கும் போது என்னை நோக்கி பார்க்கிறார், என்னை தூக்குகிற ஒரு கரம். ஓ ரபா ஷபதலபா. Oh, we worship you, Lord. புழுதியில் இருந்து தூக்கி விடுவார்,
that this morning இந்த காலை விசுவாசிக்கிறீங்களா? பிரதர், நான் புழுதியில் உட்கார்ந்திருக்கேன், ஒரு அவமானத்துல நான் உட்கார்ந்திருக்கேன், ஒரு தலை குனிந்த நிலையில் நான் உட்கார்ந்திருக்கேன், என்னை கேட்பார் யாரும் இல்லை, என்னை விசாரிப்பார் யாரும் இல்லை. நம்பினவர்கள் தூரமாய் போயிருக்கலாம், நேசித்தவர்கள் மறந்து போயிருக்கலாம். ஆனா புழுதிக்கு வந்து நம்முடைய கரத்தை பிடிக்கிற ஒரே ஒரு கரம் தேவனுடைய கரம். புழுதியில் இருந்து தூக்கி விடுமா, குப்பையில் இருந்து பாடுவோம், சேர்ந்து சொல்லுவோம். புழுதியில் இருந்து தூக்கி விடுமா, குப்பையில் இருந்து உயர்த்திடுமா, பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் எனக்கு உண்டு. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவரும் துணையும், அவரும் துணையும். சேர்ந்து பாடுவோம். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு பாடுங்க, விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளங்கையில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதில்லை. உள்ளங்கையில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதில்லை. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவரும் துணையும் ஏகமானவர், அவரும் துணையும். அக்கினி மீது நீ நடக்கும்போது, அக்கினி மீது நீ நடக்கும்போது, ஆறுகளை நீ கடக்கும்போது, அக்கினி மீது நீ நடக்கும்போது, ஆறுகளை நீ கடக்கும்போது, அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது, ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது, ஆண்டவர் உன்னோடு. விசுவாசித்து சொல்லுங்க. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவரும் துணையும் ஏகமானவர், அவரும் துணையும் ஏகமானவர். ஹல்லேலூயா. நம்மை காக்கிற, நமக்கு துணை செய்கிற ஒரு கேடகம் நமக்காக இருக்கிறது. வழுவாமல் நம்மை காக்கிறது, வழுவாமல் நம்மை காக்கிறது. நிறைய வேளையில நம்முடைய கால்கள் ஆட்டம் காணும் போது, தனிமை வாட்டும் போது பயப்படாதீங்க. அங்கே அவருடைய கிருபை நமக்காய் இட்ஸ் ஆல்வேஸ் அவைலபிள், எப்பொழுதும் இருக்கிறது. ஹல்லேலூயா.
பாடுவோமா சேர்ந்து? நீர் என் சொந்தம், நீர் என் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீ எனக்கு. சூரை செடியின் கீழிலும் உம் சமூகம் என்னை தேற்றுமே. நீர் என் சொந்தம், நீர் என் தஞ்சம், துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீ எனக்கு. இன்னைக்கு ஆராதனை எல்லாருக்கும் இல்லாம இருக்கலாம், யாரோ ஒருவருக்காக இருக்கலாம். நான் ஏதோ பாடல்களை பாட வேண்டும், ஏதோ நேரத்தை கடத்த வேண்டும் நான் செய்யல. ஒவ்வொரு ஆராதனையும் ஒரு செய்தியை போலதான் ஆயத்தம் பண்றோம். கர்த்தர் வழி நடத்துகிறபடி, அந்த எண்ணத்தை உள்ள கொடுக்கிறபடி பாடல்களை தேவன் ஞாபகப்படுத்தி அதுக்கு ஆயத்தம் செய்தான் வரும். எனக்கு நிச்சயமா தெரியும், இன்னைக்கு யாரோ ஒருவர் ஒரு குழியில இருக்கிறது போல நீங்க உணரலாம். எனக்கு தெரியும் பிரியமானவர்களே, எலியாவை போன்ற ஒரு பெரிய தீர்க்கதரிசியா நீங்க இருந்தாலும், மழையை நிறுத்தி வானத்திலிருந்து அக்கினியை வர பண்ணுகிற வல்லமை உங்களுக்கு இருந்தாலும், சில வேளையில பெரிய பரிசுத்தவான்கள் கூட சூறை செடி நிழலுக்கு ஓடி இருக்கிறாங்க. They have been discouraged, disappointed, depressed. ஆனா எனக்கு தெரியும், அந்த சூறை செடி கீழே யாருமே வரல, தேவன் வந்தார். God came there and said, eat, சாப்பிடுப்பா, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், கவனிங்க. ஆகார் வெள்ளியும் பொன்னும் உள்ள சீமானா இருந்த மனுஷனுக்கு பிள்ளை பெறும் பாக்கியத்தை அவள் பெற்றாள். என்ன அந்தஸ்து இருந்திருக்கும், என்ன மேன்மை இருந்திருக்கும். ஆனா எல்லாம் ஒரு நாள் இழந்து போனாள். கையில ஒரு துருத்தி தண்ணீர், கொஞ்சம் அப்பத்தை கொடுத்து ஒரு பெரிய பரிசுத்தவான் அனுப்பி விட்டுட்டான், போயிட்டு வா. எவ்வளவு வேதனையோடு இருந்திருப்பா. தண்ணீர் காலியானது, அப்பம் தீர்ந்து போனது. பெற்ற பிள்ளை வெயில்ல தாங்க முடியாம துடிச்சுக்கிட்டு நிக்கிறான், தாகம். அந்த இடத்துல யாரை கூப்பிட முடியும், எங்க போக முடியும்? தனிமையில ஆகார், என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. அந்த வனாந்திரத்தில் அவள் சத்தமிட்டாள். வேதம் சொல்லுகிறது, அங்கே தேவன் அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். இன்னைக்கு நீங்க ஒரு வனாந்திரத்தில் நின்றுட்டு இருக்கலாம், சூறை செடியில படுத்து கிடக்கலாம். சோர்வின் தனிமையின் பள்ளத்தாக்கை நீங்க நடந்து போகும்போது பயப்படாதீங்க, அங்கே உங்களை தாங்குகிற ஒரு கரம் உங்களுக்காக இருக்கு. சொந்த பந்தம், தகப்பன், தாய், உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள் எல்லாரும் கைவிட்டாலும் கரம் பிடிக்கிற ஒரு கரம், ஒரு உன்னத கரம், வலுவாமல் காக்கிற கரம் அங்கே இருக்கிறது. வறண்ட பாலைவன வாழ்க்கையில் தாகத்தால் என் நாவு வறண்டாலும், ஆகாரின் அழுகுரல் மாற்றினவர் என் தாகம் தீர்க்கும் வல்லவர். பாடுவோம். வறண்ட பாலைவன வாழ்க்கையில் தாகத்தால் என் நாவு வறண்டால், ஆகாரின் அழுகுரல் மாற்றினவர் என் தாகம் தீர்க்கும் வல்லவர். கரங்களை
உயர்த்தி சொல்லுவோம். நீர் என் சொந்தம், நீர் என் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியில் ஆழங்களில் ஆனந்தம் நீ எனக்கு. நேரிந்த நாணலை ஒடியாதவர், மங்கி எரியும் தீரியை அணையா, உலம்பலை கழிப்பாய் மாற்றுபவர், விடுதலை தேவன் இயேசுபரன். நேரிந்த நாணலை ஒழியாதவர், மங்கி எரியும் தீரியை அணையா, உலம்பலை கழிப்பாய் மாற்றுபவர், விடுதலை தேவன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நீர் என் சொந்தம், நீர் என் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியும் ஆழங்களில் ஆனந்தம் நீ எனக்கு. நீர் என் சொந்தம், நீர் என் சொந்தம், நீர் என் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியும் ஆழங்களில் ஆனந்தம் நீ எனக்கு. சூரைச் செடியில் சூரைச் செடியில் கீழிலும் உம் சமூகம் என்னை தேற்றுமே. நீர் என் சொந்தம், நீர் என் தஞ்சம், துன்ப வேளைகளில் ஆழியும் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. கரங்களை உயர்த்தி நீர் என் சொந்தம், நீர் என் சொந்தம், துன்ப வேளைகளில் ஆழியும் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. 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 Thank you, Lord. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. அக்கினி நடுவினிலே, அக்கினி நடுவினிலே என்னை எரிந்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும்
கிருபையே தேவ கிருபையே ஆஹா கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே ஹalleluya கிருபை 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 தனிமையில் இருக்கிறவனுக்கு கிருபை பலவீனத்தை கடக்கிறவனுக்கு கிருபை சோர்ந்து போனவனுக்கு கிருபை திடமில்லாதவனுக்கு கிருபை தளர்ந்த முழங்கால்களுக்கு கிருபை 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 ஒன்றே போதும் கிருபை ஒன்றே போதும் அப்பா கிருபை ஒன்றே போதும் அப்பா கிருபை ஒன்றே போதும் அப்பா Thank you mighty God தேவனுடைய ஆவியானவர் இங்கே இருக்கிற இன்றைக்கு உடைந்த உள்ளத்தோடு நொறுங்கிய உள்ளத்தோடு வந்தவர்களுக்கு புது கிருபையை தருகிற புது கிருபையை தருகிற புது பலனை தருகிற புதிய சத்துவத்தை தருகிற ஒரு புதிய ஆவியின் வல்லமை உங்கள் மேல் இறங்கி வருகிறது Oh thank you mighty God Thank you wonderful Savior Thank you Holy Spirit